வணக்கம். கன்னி ராசி சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி பெறுவார். சனி பகவான் பயிற்சி பெற்று கண்டக சனியாக அமருவார். கண்டக சனியில் வரும் பாதக பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பரிகாரங்களும் பதிவின் கடைசியில் சொல்லப்படும். கேட்டு பயன்பெறலாம். கன்னி ராசிக்காரர்கள் புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரர்கள். இவர்களுக்கு கண்டக சனியாக சனி பகவான் வந்தால் எத்தகையான பலன்களை தருவார் என்பது இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு. கண்டக சனி என்பது சனி பகவான் 7ஆம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு தவறான வழி, தவறான நட்பு, தவறான சேர்க்கை, தவறான செயல்களை செய்ய வைப்பார். சனி பகவானின் சூட்சம ரகசியங்களை முதலில் அறிந்து கொண்டாலே போதும். அவர் தவறுகளை செய்ய வைப்பார். அதற்கு பிறகு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். எந்த தவறையும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் அஷ்டம சனியை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கன்னி ராசிக்காரங்க பரிகாரங்கள் என்று செய்ய வேண்டியது, இப்போது 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தாலே தவறான உறவுகள் உங்களிடத்தில் வந்து சேரும். தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவார்கள். அவர்கள் ஆசை வார்த்தை சொல்லி அல்லது பணத்தை சம்பாதிக்கலாம், இந்த வழியில் போனால் நல்ல லாபம் கிடைக்கும், பணத்தை இப்படி கொடுத்தா இது மாதிரி இரட்டிப்பாக கிடைக்கும், இல்லை குடும்பத்திற்கு தெரியாமல், உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு தெரியாமல், பெற்றவர்களுக்கு தெரியாமல், இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்துவிட்டால் அந்த தவறுகளுக்குத்தான் சனி பகவான் இப்பொழுது வழிகளை காட்டுவார். தவறு தப்பு என்பதை ஆசை என்கின்ற ஒரு பிரச்சனையால் வரக்கூடியது தான் இந்த தொல்லைகள் அனைத்துமே. ஆசைப்படாமல் இருந்து நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, அளவாக பணம் வந்தாலே போதும், குடும்பத்தை நலமாக நடத்தலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கண்டக சனியும் ஒன்றும் செய்யாது, அஷ்டம சனியும் ஒன்றும் செய்யாது. ஆசைதான் அவஸ்தைக்கு காரணமாக இருக்கும். என்ன ஆசை? கண்டக சனியில் பொருள் சேரணும், பணம் சேரணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அளவுக்கு மீறிய கடன் வாங்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எதையாவது செய்து சாதிக்கணும் என்கின்ற உங்களுடைய ஆசைகளை தூண்டுவார் சனி பகவான். இப்போது ஒரு திருமணம் செய்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, இல்லைன்னு கேட்டால் ஒரு இடம் வாங்குறீங்க, புதுசாக நீங்கள் வேலையில் செய்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் புதிய வேலையை தொடங்குறீங்க, இல்லை மற்றவர்களுக்கு நீங்கள் முன்ஜாமீன் கொடுப்பது, கையில் இருக்கக்கூடிய காசு பணங்களை உங்களுக்கு ஏமாற்றி வாங்குவதற்குண்டான ஆட்கள் இருப்பாங்க. இதை நீங்கள் செய்தால் இது உங்கள் சக்திக்கு மீறி செய்ததாக உணர வைத்து கஷ்டங்களை கொடுப்பார். தவறான முடிவுகளை எடுக்க வைப்பதும் இந்த கண்டக சனியில்தான். தவறான முடிவுன்னா என்ன? குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வரும், சிறு வாய் தகராறு வரும். இதை காரணமாக எடுத்துக்கொண்டு நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டினால் அல்லது மற்றவர்களை நம்பினால்
கண்டக சனியில் அவர்கள் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டக சனியில் இது அனைத்தையுமே செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் நீங்கள் மீள முடியாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கு வழிகாட்டுவது தான் கண்டக சனி. ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை வாழலாமா, இல்லை வாழ்வதற்கு வழி இருக்குமா, இல்லை வாழ முடியுமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பது கண்டக சனி. இந்த கண்டக சனியில் மிக கவனமாக அவ்வப்போது உங்களை நீங்களே நாம் இன்னைக்கு தவறு செய்கிறோம், இந்த தவறால் தலைகுனிவு ஏற்பட்டுருமோ என்ற பயம் வேணும். இப்போ இருக்கக்கூடிய மன சூழ்நிலையில் எது செய்தாலும் பரவாயில்லன்னு நம்ம செய்துட்டோம்னாக்கா ஒரு நேரத்தில் அகப்பட்டு கொண்டோம்னாக்கா மான அவமான பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் கெட்டதும் இல்லாமல் உங்கள் குடும்பமும் சேர்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கும். எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வீழ்ச்சிகளை என்பது சிறிதாகத்தான் கொடுப்பார். தொழிலில் வருமானம் குறையும், குடும்பத்தில் சந்தோஷம் குறையும். வருமானம் குறைஞ்சாவே சந்தோஷம் என்பது தானாகவே குறைய ஆரம்பித்துவிடும். இந்த பதிவை கேட்குற நீங்கள் 2024 டிசம்பர் மாதத்தில் நான் போடுறேன். இந்த பதிவாகப்பட்டது இப்போ கேட்குற உங்களுக்கு அவ்வளவு கண்டக சனி என்பது புரிதலாகவும் நஷ்டங்களை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும்ன்றது முழுசாக தெரியாது. சனி பகவான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதைப் போல மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருப்பார். இது நடந்தால் என்ன ஆகுன்ற பயம் இருந்தால் மட்டும் போதும். தவறான பாதைக்கு நீங்கள் போக மாட்டீங்க, தப்பான வழியில் நீங்கள் செல்ல மாட்டீங்க. நாம் குடும்பத்திற்கும் அல்லது வாழ்க்கை துணைவர்களுக்கும் அல்லது பெற்றோர்களுக்கும் தெரியாமல் செய்கின்ற எந்த தவறாக இருந்தாலும் அஷ்டம சனின்னு ஒன்று வரும்போது கஷ்டங்களை கொடுத்துருன்றதை முழுமையாக உணருங்க. சரி, அஷ்டம சனி வருவது இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு தான் வரும். அதுக்குள்ளெல்லாம் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடலாம் அப்படி என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு சிலருக்கு வரும். அந்த நம்பிக்கையுடன் மன தைரியத்துடன் நீங்கள் இருக்கிறவங்களா காண்டி இருந்தாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசியை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போய் கேளுங்க. அஷ்டம சனி எப்படி இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்குன்னு பொறுமையாக கேளுங்களேன். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நடந்தால் என்ன ஆகும் என்பதை ஒரு அரை மணி நேரம் தனியாக உக்காந்து யோசனை பண்ணுங்க. கால்கள் தவறான பாதையில் போகாது, கண்கள் தவறான பார்வையை பார்க்காது. உங்கள் செயல்களில் குற்றம் இருந்தால் அதை திருத்திக்குவங்களை தவிர இனிமேல் செய்யலாம் என்கின்ற எண்ணம் வராது. யாரிடத்திலும் உங்களுடைய கொடுக்கக்கூடிய அளவில்தான் கடனை பெறணும் என்ற நல்ல யோசனை வரும். அதிகமாக வாங்கிட்டா அவங்கள மாதிரி கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகுறதுன்ற பயம் வரும். தவறு செய்தால் எந்த மனிதர்களாக இருந்தாலும் தண்டனைகளுக்கு உள்ளாக்குவது தான் சனி பகவான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் தவறையும் அவர் செய்ய வைப்பார். அடுத்தது அந்த தவறுகளுக்கும் தண்டனைகளை கொடுப்பது. சனி பகவான் 7ஆம் பாவம் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு வந்துட்டாவே உங்களுக்கு துணிச்சலை கொடுப்பார், தப்பு செய்வதற்குண்டான வழிகளை காட்டுவார், அமைதியாக இருப்பார். அதற்கு பிறகு தான் மாட்டிக்கிட்ட அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி இல்லாமல் சிக்கல்களை கொடுப்பார். கன்னி ராசியான உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும்
துல்லியமாகவும் எதை செய்தால் நன்மைகள் வரும், எதை செய்தால் தீமைகள் வரும் என்பதை உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இந்த பதிவு சொல்லியிருக்கோம். கேட்டு பயன் பெற்றால் நஷ்டங்கள் விலகும், கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் குறையும், வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.